அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் மாணவிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். என்னைக்கு திரு ரமேஷ் அண்ணா கூப்பிட்டாலும் நான் முடியாது, நான் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் இங்கே வரது எனக்கு தெரிஞ்ச சொல்கிறத விட இங்கே பல விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு தான் நான் ஒரு தடவை வரேன். ஏன்னா ஓரளவுக்கு நான் வேலையில் ஒரு லெவலுக்கு வந்திருந்தாலும் அது நம்ம தலையில் ஏறக்கூடாதுன்றது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். ஸோ இங்கே வரும்போது நான் எவ்வளோ ஒரு தரமட்டத்தில் இருக்கேன்றது எனக்கு புரிய வரும். ஏன்னா ஒரு மனிதனோட முழுமை எப்போ வருதுன்னா அவங்க சமுதாயத்துக்கும் சேர்த்து செய்யும்போது தான், தன்னோடது குடும்பத்தை தாண்டி சமுதாயத்துக்கும் சேர்ந்து ஒரு மனிதன் உழைக்கும்போது தான் அவனுடைய முழுமை அடைகிறான் என்று நான் நினைக்கிறேன். அதே போல் இங்கே வரும்போது இங்கே அறிவு சார் ஆகட்டும், சந்துரு சார் ஆகட்டும், எனக்கு ரொம்ப நல்ல பழக்கமான சந்துரு சார், அப்புறம் இன்றைக்கி காளீஸ்வரன் ஐயா மீட் பண்ணியிருக்கேன், ரமேஷ் அண்ணாவை என்றைக்கு பார்த்தாலும் சரி, நம்ம எவ்வளோ தரமட்டமான ஒரு விஷயத்தில் இருக்கோன்றது பல முறை எனக்கு மண்டையில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நிச்சயமாக எனக்கு வாழ்க்கையில் ஒரு பாடமாக நினச்சி தான் ஒரு தடவை ரமேஷ் நான் கூடும்போது நான் மறுக்காமல் இங்கே வர்றதுக்கு காரணம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இங்கே என்ன ஒரு அழைச்சதுக்கான காரணத்துக்கு நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். நான் பேசிக்கலாக நானும் ஒரு பொறியாளன் தான். ஒரு சிஐடியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் 1984. ஃபஸ்ட்டு 4 இயர் கோர்ஸ். இப்போ எல்லாம் 4 இயர் கோர்ஸ். ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் 4 இயர் கோர்ஸ். எங்களை ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வெளியே அமிச்சாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பேட்ச் ஸ்ட்ரைக் பண்ணி 2 பேட்ச் ஒரே சமயத்தில் வந்தால் எங்களுக்கு வேலை கிடைக்காதுன்ட்டு. அப்போ மொத்தமாக 2000 பேர் தான் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறவங்க, 2200 டு பி ப்ரிசைஸ். ஸோ 2200 பேருக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லி எங்களை டிலே பண்ணி 9 ஓகே. ஸோ பல விஷயம் எனக்கு ஒரு சொல்லிக் கொடுத்தவர், இதையும் சொல்லித்தராரு, நன்றி. ஓகே. ஸோ இந்த 2200 பேருக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லி எங்களை மார்ச் மாதம் தான் வெளியே விட்டாங்க. பிப்ரவரி எண்டில் தான் நாங்கள் எக்ஸாம் எழுதணும், மார்ச் தான் வெளியே விட்டாங்க. இன்றைக்கி நடனா 1,80,000 பேருக்கு மேலே வெளியே வரும் பொறியாளர்கள். ஸோ அத்தனை பேருக்கு இன்றைக்கி வேலைக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்தியா இருக்குன்றதே ஒரு பெருமையான விஷயம். ஓகே. நம்ம பொறியாளராக இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு வாழ்ந்தது தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, தொழில் புரட்சி. ஐ திங்க் முதல் தொழில் புரட்சி 1700 ராலாம் சரியாக வரலன்னா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, நீங்களாம் கொஞ்சம். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு தமிழ் கிடையாது, தொடர நான் தள்ளி நிற்கிறேன் சார். அதை எடுத்துடுங்க. அதையும் எடுத்துட்டிங்களா? ஐயோ. ஸோ அதில் சிலது நோட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ வேணும்னு போய் யூஸ் பண்ணிடுறேன். ஓகே. என்ன சொல்லுவாங்க, தொழில் புரட்சி. தொழில் புரட்சி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வராதுன்றது எனக்கு வரும், சில சமயம் வரும், சில சமயம் வராதுன்னு வச்சுங்களேன். ஓகே. தமிழில் ரொம்ப புவர் மார்க் தான். ஏன்னா என் பசங்களை ரொம்ப நாள் ஏமாற்றிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு 95 மார்க்குன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அது 200க்குன்றது தெரியாது அவங்களுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு தெரியறதுக்கு. அதுக்குள்ளே பசங்க வளர்ந்துட்டாங்க. அப்புறம் அது ஒரு காமெடியாக போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். சின்ன வயசில் இப்படி தான் ஏமாற்றிட்டு இருந்தேன். இப்போ திருப்பி நம்ம சப்ஜெக்ட் வரும், மறந்துட போகிறோம். தொழில் புரட்சி 1760 காலகட்டம். அப்போ தான் முதல்ல இந்த கோல், நிலக்கரியெல்லாம் கண்டுபிடிச்சி உபயோகப்படுத்த ஆரம்பித்த காலம். அதை வச்சு ஸ்டீம் தயாரித்து பல விதமான ஆக்டிவிட்டீஸை உருவாக்குனாங்க. இந்த பவர் லூம்லாம் ஆரம்பித்த காலம். அதுதான் முதல் தொழில் புரட்சின்னு சொல்லுவாங்க. ஓகே. அது முதல் இந்த பொறியாளர்களுக்கான ஒரு பெரிய விஷயம். இது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் போச்சு. ஓகே. ஸோ அந்த 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் 2வது தொழில் புரட்சி வந்தது. 2வது தொழில் புரட்சி இந்த கேஸ், பெட்ரோலியம், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் சார்ந்து வந்தது தான் 2வது தொழில் புரட்சி. ஐ திங்க் 1870வது வருட காலங்களில் வந்தது. அது முடிஞ்சு 3வது தொழில் புரட்சி வந்தது. கிட்டத்தட்ட 1960 3வது தொழில் புரட்சி. அது செமிகண்டக்டர்ஸ், மெயின்லி செமிகண்டக்டர்ஸ்னால வந்தது. அதில் தான் பிஎல்சி, கம்ப்யூட்டர் இதெல்லாம் உருவாக்கமாச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தொழில் புரட்சி வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 40 ஆண்டு காலம் தான் போயிருக்கும். 30லேருந்து 40 ஆண்டு காலத்தில் அடுத்த தொழில் புரட்சி வந்தது இன்டர்நெட்
தொழிற்பயிற்சி வந்தது. அதனால் பலவிதமான மாற்றங்கள் நடந்திருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஸோ பலவிதமான மாற்றங்கள் நடந்து இதில் வந்து ஒரு டெக்னாலஜி மட்டும் இல்லை, டெக்னாலஜியை சார்ந்து இந்த சோஷியல் புரட்சி, அது மாதிரி நிறைய விதமான புரட்சிகள் நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு வரப்பிரசாதம், பொறியாளர்களுக்கான பெரிய வரப்பிரசாதம். ஸோ நீங்கள் சரியான நேரத்தில் இருக்கிறீங்க. இதை விட ஒரு சிறந்த காலகட்டம் வந்து நம்ம பொறியாளர்களுக்கு இருக்குமானா கொஞ்சம் சந்தேகம்தான். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம எல்லாருமே ஃபார்ச்சுனேட். நீங்கள் இன்னும் ஃபார்ச்சுனேட் பிகாஸ் வி ஆர் அட் த ஃபேக் எண்ட் ஆஃப் இட், பட் யூர் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகே, ஸோ அதனால் ஒரு சிறந்த நேரத்தில் இருக்கீங்கன்றது முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறந்த இடத்துல இருக்கீங்கன்றது அடுத்த முக்கியமான விஷயம். இந்தியா வந்து நான் வந்து 1990லேருந்து நான் வெளிநாட்டுக்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்பை என்னுடைய கம்பெனி உருவாக்கி கொடுத்தது. அந்த காலத்தில் நான் வெளியே போனேன்னா என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. 1990 நான் ஏதோ காட்டிலேருந்து வரா மாதிரியும் ஒரு யானை மேலேயும் வரா மாதிரி, இல்லை பேசும்போது அவங்க ரோட்லலாம் யானை போகுமா, இல்லை பாம்பு இருக்கும் உங்கள் வீட்டில், இதெல்லாம் பேசுவாங்க. ஓகே, இட் இஸ் நேச்சுரல். ஈவன் நவ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே கூட ரோட்டில் யானை போச்சு, இப்போல்லாம் கொஞ்சம் பிடிச்சி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு தடவை சிக்னலில் கூட நான் பார்த்துருக்கேன். எனக்கு கார் பக்கத்தில் நிற்கிது, பக்கத்தில் யானை நின்றுட்டு இருந்தது நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் சிக்னல் நான் ஆஃபீஸ் போகும்போது. ஓகே, அண்டு எல்என்டிக்கு நான் ஆஃபீஸ் போகும்போது ரெகுலராக பார்ப்பேன். நந்தம்பாக்கத்தில் வந்து நாங்கள் ஆஃபீஸ் போகும்போது அதுவும் ஆஃபீஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கூட்டிகிட்டு போவார், நடத்தி கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி இருந்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய வல்லரசாக நிற்குது. ஓகே, வல்லரசு மட்டும் இல்லை, இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆவரேஜ் ஏஜ், சராசரி வயது வந்து இந்தியாவில் தான் வந்து லோவஸ்ட். பெரிய எக்கானமின்னு எடுத்திங்கன்னா இந்தியாவில் தான் லோவஸ்ட். 29 வயசுன்னு நினைக்கிறேன் நம்மளோட இந்தியர்களோட சராசரி வயது. அதுவே ஒரு வளர்ந்த நாடுகள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜப்பானோ இல்லை ஜெர்மனியோ எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 48 வந்து அவங்களோட சராசரி வயது. இதை வச்சு நீங்கள் பார்க்கலாம், எத்தனை பேர் வேலை செய்யக்கூடிய வயதுன்னு பார்த்தீங்கன்னா 60 65 எடுக்கலாம். எத்தனை பேர் வேலை செய்கிறதுக்கு இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அங்கே ரொம்ப 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 கம்மி. இந்தியாவில் தான் கிட்டத்தட்ட நம்ம ஜனத்தொகை 140 கோடின்னு எடுத்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 68% இன்னும் வந்து வேலை செய்யக்கூடிய ஏஜில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த உலகத்துக்கே இனிமேல் நம்ம தான் வந்து வேலை செஞ்சாகணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கே இருக்கிறோம். ஸோ உங்களுக்கெல்லாம் பெரிய எதிர்காலம் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உங்களோட எதிர்காலம் உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு மனுஷனுக்கு வெற்றிக்கு வந்து நான் பார்த்தது வந்து ரைட் பர்சன், ரைட் டைம் அண்ட் ரைட் பிளேஸ், இது 3 இருக்கணும். இது 3 இருந்ததுனா தான் ஒருத்தனுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் தப்பான இடத்துல இருக்கலாம், இல்லை தப்பான நேரத்தில் இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்காம போயிடும். ஆனால் இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து சரியான நேரத்தில் இருக்கீங்க, பொறியாளர் சரியான இடத்துலையும் இருக்கீங்க, நீங்கள் ஒரு சரியான ஆளாக இருக்கணுன்றது தான் அடுத்த மிக முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போது சந்திரசேகர் சார் கூட சொன்னார், அதுக்கு முன்னே அறிவு சார் கூடும்போது யாருமே வரமாட்டேன்றீங்க. அதில் வந்து எந்த ஒரு இன்னபிஷனை வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து எதுக்காக ஒரு இன்னபிஷன்ஸ் வச்சுருக்கணுன்ற இது எனக்கு புரியல. எனக்கு வந்து மாற்றம் கொடுத்தது வந்து கல்லூரி வாழ்க்கை தான். ஹாஸ்டலில் இருந்த 4 வருட காலம் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்தது. ஸோ ஆனால் அது நம்ம ஏற்படுத்தியிருப்பேன், யாரும் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க. அது கண்டிப்பாக நான் சொல்ல முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்க வேண்டியது உங்களோட மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா வெறும் படிப்பு மட்டும் இல்லை, காலேஜில் கற்றுக்க வேண்டியது வாழ்க்கையை கற்றுக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து நீங்கள் பலவிதமான வாய்ப்புகள் இன்னும் இருக்குது. அன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ரோட் ட்ராக்டு, இந்த என்எஸ்எஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 அவென்யூஸ் தான் இருந்தது. இப்போ உங்களுக்கு வந்து பலவிதமான கிளப்ஸ் இருக்குதுன்னு நான் கேள்விப்படுறேன் காலேஜில். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தயவு செஞ்சு உங்களை ஈடுபடுத்துங்க. படிப்பில் மட்டும் நிறுத்தாமல் உங்களோட சொசைட்டி இருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொசைட்டி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொசைட்டி, இந்த மாதிரி பல விதமான சொசைட்டிஸ் இருக்கும், நிறைய கிளப்ஸ் இருக்கும். அந்த கிளப்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், எடுத்து பல நிகழ்ச்சிகளை நடத்துங்க. இதுதான் நிர்வாக திறமையை வளர்த்து கொடுக்கும். ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு அலுவலகத்துக்கு போய் அங்கே கற்றுக்கணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். முதல்ல நீங்கள் இங்கே கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அங்கே வந்து உங்களுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்குன்றது என்னோடய தாழ்மையான அபிப்பிராயம். ஸோ நீங்கள் ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே எனக்கு முன்னாடி பேசினவங்கள சொன்னாங்க, ஒரு நிமிஷத்தை வீணாக்காதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பி வரவே வராது. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த 4 வருஷத்தை என்னால் மறக்கவே முடியாது.
எப்போ காலேஜ் ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் நம்ம வர்றதுக்கு மற்றும் ஒரு காரணம் வந்து என்னை திருப்பி அந்த காலகட்டத்துக்கு இந்த நிகழ்ச்சிகள் என்னை எடுத்து செல்வதால் தான் நான் திருப்பி இந்த மாதிரி ப்ரோக்ராம் என்றைக்குமே நான் இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. ஓகே, ஸோ நான் அலுவலகத்தில் சேர்ந்து முதல்ல ஒரு கம்பெனி ஹெச்சிஎல்ல சேர்ந்து தேராதூனில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு அப்புறம் ஒரு சின்ன கம்பெனி ஜென்ரல் ஆப்டிக்ஸ்னு ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சேன். அதுக்கு பிறகு எல்என்டியில் சேர்ந்து ஒரு 30 வருட காலத்துக்கு மேலே அங்கே வேலை செய்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதில் வந்து நான் வந்து பல பேரை வந்து கவனிக்கிறது வந்து எல்என்டியில் ஒரு பெரிய வசதி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000 ஜெனரல் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா பெரிய கம்பெனி இல்லையா, 1,80,000 கோடிக்கு மேலே அவங்க சேல்ஸ் டர்ன் ஓவர். ஸோ அதனால் அங்கே வந்து ஒரு 1000 ஜெனரல் மேனேஜராக இருப்பாங்க, ஒரு 300-400 வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க. ஸோ எல்லாம் நான் 30 வருஷம் வேலை செஞ்சதுனால என் கூட ட்ராவல் ஆன பல பேர்களோட வளர்ச்சியை எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் ஏன் வளர்கிறாங்க, நம்ம எப்படி வளர்கிறோம், அவங்க எப்படி வளர்கிறோம், இதெல்லாம் பார்க்கும்போது வெறும் படிப்பு மட்டும் நமக்கு வந்து வளர்ச்சி கொடுக்காதுன்றது வந்து ஒரு தரமான நம்பிக்கை எனக்கு வந்தது. ஸோ இன்ஃபேக்ட் நம்ம இந்த கோவிட் பீரியடில் எனக்கு நிறைய டைம் கிடைச்சிது. ஓகே, ஏன்னா ஆஃபீஸுக்கும் போக முடியாது, வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுன்ற நேரத்தில் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு புத்தகமாக வெளியிட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அதில் வந்து ஒரு 15 கோல்டன் பிரின்சிபல்ஸ்னு, அதில் சிலவற்றை அவங்கக்கிட்ட நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் லைஃப்லேருந்து ஒரு வேலைக்கு சேரும்போது மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் நிகழணும் அப்படின்ட்டு. ஸோ ஆஸ் யூ க்ரோ இன் யுவர் லைஃப் பலவிதமான மாற்றங்கள் நீங்கள் மாற்றிக்கினே இல்லைன்னா நீங்கள் வந்து வெற்றி அடைய முடியாது. ஓகே, ஒன்று சொல்லுவாங்க இது மாதிரி, வாட் யூ ஆர் டுடே இஸ் பிகாஸ் வாட் யூ டிட் பிஃபோர். நம்ம தமிழில் கூட முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷனில் தான் எல்லோரும் சொல்லுவாங்க, தப்பு பண்ணினா பின்னாடி உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும்பான்ட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, நீங்கள் இன்றைக்கி ஒழுங்காக வேலை செஞ்சீங்கன்னா, ஒழுங்காக உங்கள் நேரத்தை உபயோகப்படுத்தினீங்கன்னா பின்னாடி வந்து நிச்சயமாக உங்களோட எதிர்காலம் நல்லபடியாக அமையும்ன்றது அப்படியும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்கன்னா அது ஏற்கனவே நீங்கள் முன்னாடி போட்ட உழைப்பினோட பதில் தான் அது. வெறும் உழைப்பு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் உங்களுக்கு சில சிக்கல்கள் வந்திருக்கலாம், நிதி சிக்கல்கள் வந்திருக்கலாம். அப்பொழுது பல பேரை பார்த்து ரமேஷனா உதவியுடன் ஒரு இங்கே படிக்கிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் போட்ட உழைப்போட பிரதிபலிப்பு தான். ஸோ இப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இது, சரிங்களா? ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு தடவையும் இங்கே படிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு அலுவலகத்தில் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்றைக்கி மட்டும் இல்லை நீங்கள் உழைக்கிறது, நாளைக்கு நீங்கள் என்னவா இருக்கணும் நினைக்கிறீங்களோ அதுக்காகவும் இன்றைக்கி உழைக்கணும். பல பேர் நம்ம சொல்லுவாங்க, சார் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தா நான் நல்லா வேலை செய்வேன் சார் அப்படின்வாங்க. ஸோ ஐ யூஸ் டு டெல் தம், அப்போது எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அப்படி கிடையாது. நீ இன்றைக்கி என்ன வேலை செய்கிறியோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன். ஓகே, நீ நாளைக்கு வேலை செய்வேன்னு நம்பி யாரும் உனக்கு வந்து ஒரு வேலையை ஒப்படைக்க மாட்டாங்க. ஓகே, இன்றைக்கி நீங்கள் பொறுப்பாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வேறு ஒரு பொறுப்பான வேலை கிடைக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள் உருவாக்கணும். இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு வேலைக்கு சேர்றீங்க, சார் டைம் இருக்கா சார்? 5 நிமிஷம். ஓகே. ஸோ இன்றைக்கி வேலைக்கு சேர்றீங்கன்னா முதல்ல இன்ஜினியராக சேரும்போது நீங்கள் செய்கிற வேலை ஒரு மாதிரியான வேலை, ஒருத்தர் உங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் அதை செய்கிறீங்க. அடுத்தது வந்து அனாலிட்டிக்கல் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். ஓகே, அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் மேனேஜராக போகும்போது வந்து எப்படி மற்றவங்க கிட்ட வேலை வாங்கணும், அந்த வேலையை எப்படி நம்ம வந்து தரம் பிரித்து பார்க்கக்கூடிய இதுவையும் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ இது மாதிரி ஆஸ் யூ க்ரோ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு டெவலப் சம்திங். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், நிறைய பேர் நாலேஜ் இஸ் கிங்னு சொல்லுவாங்க. அது ஒரு காலம். இன்றைக்கி வந்து நாலேஜ் இஸ் மேபி எ கிங், பட் அப்ளிகேஷன் இஸ் தி அல்மைட்டி. ஓகே, நீங்கள் கற்றுக்கிறத வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியலன்னு வச்சிங்களேன், தென் இட்ஸ் எ பிக் ஃபெயிலியர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நான் பல பேர் நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில். என்னோட சீனியர் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து பிடெக் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ் அண்ட் எம்டெக் ஆல்சோ ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ். அவர் வந்து டிசைன் ஹெட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்போ இருந்த நிர்வாக இயக்குனர் வந்து அவருக்கு வந்து என்னப்பா புது ப்ராடக்ட் பண்ணோம்பா, டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். அவர் உடனே நிறைய ஏதோ ட்ராயிங்ஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணார்.
பண்ணோடனே சரி நம்ம ஆரம்பிக்கலாம், எப்போக்குள்ளே வெளியே வரோம்னா, இதெல்லாம் செய்ய முடியாது சார், இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சார், அதுக்கு வந்து நமக்கு வந்து கெப்பாசிட்டி கிடையாது சார். இப்படி தான் அவர் பேசிகிட்டே இருந்தார். நிர்வாகமும் அவர் மேலே நிறைய ப்ரெஷர் போட்டுச்சு, நீ புது ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரணுன்ட்டு. கடைசியில் அவர் அதை பொறுக்க முடியாமல் ஒரு ரிசைன்மெண்ட்டு பண்ணார். ஆனால் அவருக்கு கீழே வேலை செஞ்ச மக்கள், பிஇ படித்தவங்க இருந்தாங்க, டிப்ளமோ படித்தவங்க இருந்தாங்க, அவங்க தான் வந்து அந்த ப்ராடக்டை கடைசியாக வெளியே கொண்டுட்டு வந்தாங்க. ஓகே, நீங்கள் என்ன படித்தீங்கன்றது முக்கியம் இல்லை, பட் ஆனால் எதை நீங்கள் அப்ளை பண்ண முடியுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணுங்கள். அப்புறம் வந்து அடுத்தது நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு பேசுகிறோம் இல்லையா, எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாய்ப்பு நம்மளை தேடி வரும் என்று. வாய்ப்பு நம்மளை தேடி வராது. இது வந்து கால் டாக்ஸி கிடையாது, ஓலா மாதிரி புக் பண்ணவுடனே வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறதுக்கு. இது வந்து ட்ரெயின் மாதிரி, நம்ம தான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும், ரயில் நம்ம வீட்டுக்கு வராது. புரியுதுங்களா? நீங்கள் தேடணும் எங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு தேடி அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா, அதை நீங்கள் தொடர்ந்து அந்த தேடுறீங்களான்றது தான் ரொம்ப முக்கியம். தேடிக்கிட்டே இருக்கலாம், கிடைக்காது, ஈஸியாக கிடைக்காது. ஆனால் தேடிக்கிட்டே இருக்கணும். தேடிக்கிட்டே இருக்கும்போது தேடுதல் அதிகமாக அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாகி கொண்டே இருக்கும். அதுதான் உண்மை. நீங்கள் தேடாமல் இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாது, இருக்கும் ஆனால் தெரியாது. இங்கே ஒரு வாய்ப்பு, மேடைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது, நிறைய பேர் எடுக்கலை, யாருமே எடுக்கல, ஆல்மோஸ்ட் யாரும் எடுக்கல. கடைசியில் ஃபியூ பீப்புள் கேம் அப். ஸோ அது மாதிரி வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும், விடவே விடாதீங்க. தேர் இஸ் நத்திங் டு லூஸ். இப்போ என்ன போயிட போகுது, ஒன்றும் லூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ எந்த வாய்ப்பும் நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதை மாதிரி போய்கொண்டே இருக்கலாம். ஐ திங்க் ரமேஷ் அண்ணா எனக்கு வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. நான் அப்போது மற்றவற்றையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். ஆல் தி பெஸ்ட் டு யூ.